Question number 9. The point x, y is equidistant from the points 3, 4 and minus 5, 6. Find a relations between x and y னு கொடுத்திருக்காங்க. ஸோ புள்ளி x, y ஆனது புள்ளிகள் 3, 4 மற்றும் minus 5, 6 என்ற புள்ளியிலிருந்து சம தொலைவில் இருக்கிறது. x மற்றும் yக்கு இடையே உள்ள உறவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, ஸோ சென்டரில் பாயிண்ட் இது இருக்குது. ஸோ இது XY. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு இடையில. ஸோ லெட்ஸ் த பாயிண்ட் பி ஏ 3, 4 PXY and B minus 5, 6ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ PXY is a equidistant from A and B. ஸோ அப்போ எப்படி இருக்கும்? PA equal to PBயாக தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவில் PA குறியது எழுதுகிறோம். ஸோ எக்ஸு ஒய்இ 3, 4. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸை நான் வந்து இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு என்னென்னு சொல்லியிருக்கோம்? பிபி சொல்லியிருக்கோம். பிபிக்குரிய என்ன? பியோட பாயிண்ட்டு பியோட பாயிண்ட்டையும் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா பிஏ ஈக்குவல் டு பிபின்னு தானே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது பிஏ இது வந்து இது ஹோல் வந்து பிஏ ஈக்குவல் டு பிபி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டா. ஸோ அதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ ஏ மைனஸ்னால் 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இதை இது பண்ணுறோம். ஸோ 4 ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டா ஈக்குவல் டு இதை அதே மாதிரி எழுதுகிறோம். ஸோ மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் 2 இன்ட்டு மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இதை எழுதுகிறோம். 6 ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு 6 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணும். ரெண்டு பக்கமும் ரூட் இருக்குது. ஸோ ரூட்டு கேன்சல் இருக்குது. போத் சைடு ஸ்கொயர் ரூட்ஸ் ஆர் கேன்சல். ஓகேங்களா? ரெண்டு பக்கம் இருக்கிற ரூட்ஸு கேன்சல் ஆகிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 ஸ்கொயர்டுனா என்ன? 9. ஸோ 2 இன்ட்டு 3 6 எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர்டுனா 16 2 இன்ட்டு 4 8 ஒய் இருக்குது ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இங்கே 5 ஸ்கொயர்டுனா 25 5 இன்ட்டு 2 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ 6 ஸ்கொயர்டுனா 36 6 இன்ட்டு 2 12 ஒய் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர்டு. ஸோ இது எல்லாத்தையும் நீ சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இந்த இதை அவர் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 9 மைனஸ் 6 எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 16 8 ஒய் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர்டு. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 25 10 எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 36 மைனஸ் 12 ஒய் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறதுல இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடுமா? ஸோ அதை தான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ அதில் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறதுல ஆட் பண்ணலாம். ஸோ 9 ஹோல் நம்பர் என்ன? 9 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 16 இருக்குது. மைனஸ் 25 இருக்குது. இங்கே மைனஸ் 36 இருக்குது. இது எல்லாத்தையும் இது பண்ணோம்னா 25 வரும். மைனஸ் 16x எக்ஸோட வேல்யூவில் இது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 10 இருக்குது. இது எல்லாத்தையும் இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு மைனஸ் 16x வரும். ஸோ அதே மாதிரி மைனஸ் 8y மைனஸ் 25 மைனஸ் 36 ப்ளஸ் 12 இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் 16x ப்ளஸ்ஸு 4y மைனஸ் 36 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் இருக்கா? மைனஸ் ரிமூவ் பண்ணால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ பண்ணால் கிடைக்கும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். ஸோ அதன்படி பார்த்தா 16x மைனஸ் 4y ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நமக்கு வந்துருச்சு. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா டிவைடட் பை 4 போட்டால் 4x மைனஸ் ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் நமக்கு உரிய ஆன்சர். ஸோ ஒய்க்குரிய ஈக்குவேஷன் என்ன? 4x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு ஒய். ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர்.